என்னாச்சு? அம்மா, அந்த ரகுராம் இனிமே ஆபீஸ் பக்கமே வரமாட்டாருமா. அம்மா, இனிமே உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். அப்படியா? அங்க என்ன நடந்துச்சு? அந்த அம்மா மொத்த குடும்பமே இந்த ஆபீஸையே நடத்த போகுது. ஜானகி அம்மாலாம் பேருக்கு தான் தலைவி. முதல்ல இவங்களை இங்கிருந்து கிளம்பி போக சொல்லு. இனி உன்னோட எந்த முடிவையும் நீ சுயமா தான் எடுக்கணும். நான் அதுல தலையிடக்கூடாது, சரியா? ரகுராம் ஐயா, வீராப்பா கிளம்பி போயிட்டாருமா. இதத்தான் நான் எவ்வளவு நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்க நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னன்னு நான் அப்புறமா சொல்றேன். சரிங்கம்மா. ஜானகி, அந்த ஆபீஸ்ல நீ தனியா மாட்டிக்கிட்ட. உன்னை இனிமே சிக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. இனிமே உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஐயா, வாங்க முத்து, வாங்க வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். ஜானகி, இவர் யாருன்னு தெரியுதா? இல்லங்க, தெரியல. இவர்தான் கான்ட்ராக்டர் முத்து. இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம்ல கவர்மெண்ட் கேண்டீனை பத்தி. அந்த கேண்டீனை கட்டின மாங் பில்டர்ஸோட ஓனர். ஓ, சரி சரி. முத்து, உட்காருங்க உட்காருங்க. ஐயா இருக்கட்டுங்க ஐயா. அட பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, குடும்பத்தோட திருப்பதிக்கு போயிருந்தோம் ஐயா. அம்மா இப்பதான் பதவி ஏற்றிருக்காங்க. அதான் அம்மாக்கு பிரசாதம் கொடுத்து போலான்னு வந்தாங்க ஐயா. இந்தாங்கம்மா. பிரசாதம் தானே, வாங்கிக்கோ ஜானகி. அப்புறம் நம்ம அம்மாவுக்கு கம்பெனி சார்பா ஒரு புது டைரி எடுத்து வந்திருக்கேன். இல்லங்க, இதெல்லாம் எனக்கு எதுக்கு? கோவில் பிரசாதம்னு லட்டு கொடுத்துருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். வேண்டாம். இதை எங்கேயோ பார்த்திருக்குமே. தனா, தனா, கதிர். மாயா, மாமா, என்ன திடீர் விசிட்? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, முக்கியமான விஷயம்தான். நீ என்ன வேலையா இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல உட்காரு. என்ன மாயா, என்னாச்சு சொல்லு. கவர்மெண்ட் கேண்டீன் கட்டிடம் கட்டி முடிச்சிட்டாங்க. கேண்டீன் நடத்த அதுக்கு டெண்டர் விட போறாங்க. பெரியம்மா கிட்ட அது உனக்கு கிடைக்கிற மாதிரி பேசி பார்த்தோம். நான் பதவியில இருக்கிறப்போ கொடுத்தா அது தப்பாயிடும்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றதும் சரியா தான் இருந்துச்சு தானா. அவங்களால தனிப்பட்ட முறையில பண்ணா பொண்ணுக்காக கான்ட்ராக்டை கொடுத்துட்டாங்கன்னு ஊர்ல பேச்சு வந்துடும். ஆனா டெண்டர் விடும்போது கொட்டேஷன் கொடுத்து கலந்துக்கிட்டோன்னு சொன்னாங்க. அதுக்கு மாமா என்ன சொன்னாரு? பெரியப்பாவும் அதுதான் சரின்னு சொல்லிருக்காரு. கேண்டீன் நடத்துறது சாதாரண விஷயமே இல்லையே. இங்க பாரு, முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். நாங்க தான் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கோம்ல. முதல்ல கொட்டேஷனை கோட் பண்ண. இப்போ அது சரி, எவ்வளவு கொடுக்கலாம்? பெரியம்மா தலைவியா இருக்காங்கிறதுனால யார் கேண்டீன் எடுத்து நடத்தினாலும் நல்ல தரமான உணவு தான் எதிர்பார்ப்பாங்க. ஏனோ தானோன்னு சாப்பாடு போட முடியாது. குறைஞ்ச லாபம் வச்சு நல்ல குவாலிட்டியா ஃபுட்டு கொடுக்கணும். அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி தானே கொட்டேஷன் கொடுக்கணும். நீங்க 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. வாங்க சித்தப்பா, வாங்க மாமா. நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு மாயா சொல்லவே இல்லையே. மாமா, சித்தப்பா உட்காருங்க. உட்காருங்க. இருக்கட்டும். என்னாச்சு மாமா? அம்மாடி, நீ சந்தேகப்பட்டது சரிதாம்மா. நாங்க அந்த கான்ட்ராக்டர் முத்துவை ஃபாலோ பண்ணோம். அவன் காரு நேரா எங்க போச்சு தெரியுமா?
என்னம்மா என்னாச்சு? எதுக்கு திடீர்னு முத்து காலையில உன்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தான்? தெரியலண்ணே, வரட்டும், என்னன்னு அவர்கிட்டயே ஆ கேட்போம். சரிம்மா, இதோ வந்துட்டான். வணக்கம்மா. வாங்க முத்து, என்ன விஷயம்? திடீர்னு வரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஜானகி அம்மா 90 லட்சம் ரூபாயை நாளைக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டாங்கம்மா. மச்சான், தங்கச்சி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா. இருங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் வேற என்ன நடக்குதாங்க? நான் நம்ம கம்பெனி டைரி கொடுத்தம்மா, ஆனா அதை கூட வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. நேர்மையின் சிகரங்கள். அதை கூட கொடுத்தா லஞ்சமா தான் பாப்பாங்க. நாளைக்கு செக் வாங்கினதும் என்கிட்ட கொண்டு வந்து கொடு. உனக்கான 10% உன்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்கம்மா. மாமா, ஆ? இவங்க ஏதோ தப்பா பிளான் பண்றாங்க மாமா. ஆமாமா, என்ன ஆனாலும் இந்த தப்பை நம்ம நடக்க விடக்கூடாது. போயிட்டு வரேங்கண்ணா. வரமா. அந்த ஆள் வராங்க மச்சான். நம்ம கிளம்பிடுவோம். போயிடலாம் வாங்க. கேண்டீன் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோமே, அந்த கான்ட்ராக்ட் முத்து நேத்து வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் அந்த கட்டடத்தை கட்டினதுக்கு பாக்கி பணத்தை தரணுமாமே. ஆமா மேடம். இந்தாங்க மேடம். 90 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னாரு. ஆமா மேடம், இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இது ரகுராம் ஐயா இருக்கிற போது அவர் கையெழுத்து போட்டு அந்த ஆர்டர் அவருக்கு கொடுத்தாரு. அவரு கட்டடத்தை ஒழுங்கா கட்டினாரான்னு சரி பாத்தீங்களா? கட்டடத்தை கட்டி முடிச்சிட்டார் மேடம். எலெக்ஷன் வந்ததுனால அவருக்கு பேமெண்ட் கொடுக்கல. அவர் வந்தார உடனே செக் போட்டு கொடுத்துடலாம் மேடம். நல்லது. அம்மா வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. அம்மா, நேற்று வீட்டுக்கு வந்தேன்ல, அதை பற்றி பேசலான்னு தான். அதான் அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அப்படிங்களாம்மா? ரொம்ப சந்தோஷம்மா. சரண்யா, எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். மேடம் மேடம் இதுல எல்லாத்தையும் எப்பயோ எழுதிட்டேன் மேடம். நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம் மேடம். பெரியம்மா, கையெழுத்து போடாதீங்க. என்ன விஷயம் மாயா? பெரியம்மா, இவர் கட்டியிருக்கிற அந்த கவர்மெண்ட் கேண்டீன் கட்டிடம் நல்லா கட்டியிருக்காரா, வலுவா இருக்கான்னு செக் பண்ணி பாத்தீங்களா பெரியம்மா?